அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க சட்டங்களில் தூய்மை அப்படிங்கிற பாடத்தை தான் ஒவ்வொரு இதாக நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தூய்மை அப்படின்னு போட்டிருப்பேன், அதில் இருக்குது. இது வந்து 6வது பாடம். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். மார்க்கம் அவ்வளோ எளிமையானது, ரொம்ப எளிய முறையில் எப்படி எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தருது. ஓகேங்களா? இப்போ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பரியு சமாவாத்தி வல்லல்லி யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கையும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நாங்களோ தேவை உடையவன், நீயோ தேவையற்றவன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாத்திரங்கள் தொடர்பான சட்டங்கள், அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தண்ணீர் மற்றும் உணவு போன்ற பொருட்கள் பாதுகாத்து வைக்கப்படும் வஸ்துகளுக்கு பாத்திரம் என்று கூறப்படும். தண்ணீர்னா என்னது? நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் வந்து குடிக்கிற தண்ணீரை தான் தண்ணீர் சொல்லுவோம், வாட்டர். அப்புறம் உணவுப் பொருட்கள்னால் என்னது? நம்ம வந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். காலையில் மத்தியானத்துலேருந்து நைட்டு வரை சாப்பிட்ற அனைத்தும் உணவுப் பொருட்கள் தான். போன்ற பொருட்களை பாதுகாக்க வைக்கப்படும். அப்படின்னா ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து திறந்து போட்டு ஜஸ்ட்டு அப்படியே வச்சுட்டு நம்மளால் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பாதுகாக்கப்பட்டால் தான் அது வந்து கெட்டு போகாமையும் சுத்தமாகவும் இருக்கும். அதுதான் அப்படி வைக்கப்படுற ஒவ்வொரு வஸ்துக்கள்னால் உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவுகளை நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாத்திரம் என்று கூறப்படும் சொல்கிறோம். இன்று பல உலோகங்களால் இது செய்யப்படுகின்றன. அப்படின்னா பாத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெட்டீரியல் இருக்குது. உலோகங்கள்லாம் கிளாஸில் தயாரிக்கிறாங்க, ரொம்ப வகையில் வந்து பல மெட்டீரியல்ஸில் வந்து தயாரிக்கிறாங்க. என்ன சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம், வெள்ளி, அப்புறம் என்ன கிளாஸு, இப்படி பல இதில் வந்து தயாரிக்கிறாங்கன்னா அதான் உலோகங்களால் இது வந்து தயாரிக்கப்படுகிறது. இவ்வகையான பாத்திரங்களை பயன்படுத்துவது ஆகுமானது தான். இப்படிப்பட்டு பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிற பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு தங்கம், வெள்ளி இது ரெண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பின்தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வஸ்துக்கள் சம்பந்தமாக பொது விதி என்னவென்றால் அவை ஆகுமானவையாக இருப்பது தான். வஸ்துகள் அப்படின்னா நமக்கு வஸ்துகள்னா என்ன? உணவு வந்து நம்ம வந்து வைக்கிறத பற்றி என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு விதி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு ஆதாரம் என்னென்னா, அல்லாஹ் கூறுகிறான், அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு படைத்தான். இந்த பூமியில் ஒவ்வொன்று இருக்குது பார்த்தீங்களா, பழங்கள்லேருந்து என்னவென்றால் எல்லாமே அல்லாஹு தாலா மட்டும்தான் நமக்காக படைத்திருக்கான். இது கருத்து என்னென்னா, மனிதர்களின் தேவை தான் அல்லாஹ் உலக வஸ்துகளை படைத்தான். அப்படின்னா மனிதர்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் பல விஷயங்களை நமக்கு வந்து தந்திருக்கான். உணவு பொருட்களாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது எல்லாமே தந்தது யாரோ? அல்லாஹு தான். அல்லாஹும் அவனது தூதரும் ஒன்றை தடுக்காத வரை படைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளும் ஆகுமானவையாகும். அப்படின்னா அல்லாஹும் சரி, அவனுடைய தூதர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, தடுக்காத எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம வந்து சாப்பிடலாம், அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடலாம். சப்போஸ் ரசூலாவும் சரி, அல்லாவும் சரி அதை வந்து நமக்கு தடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறே அவற்றை பயன்படுத்துவதும் ஆகுமானதாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடவும் செய்யலாம், அதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் பல சட்ட விளக்கங்கள் உள்ளன. இது ரிலேட்டடான பல சட்டங்கள் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது சட்ட விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தங்கம், வெள்ளி இன்னும் மற்ற உலோகங்களினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தஹாரா சுத்தம் செய்வதில் பயன்படுத்துவது. அப்படின்னா தங்கம் சரி, வெள்ளி சரி, இன்னும் பல மெட்டீரியலால் தயாரிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பாத்திரங்கள், அதை வந்து நம்ம பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, அதுக்குரிய சட்டங்கள் என்ன, அப்படி தான் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா வகையான பாத்திரங்களும் அவை சுத்தமாகவும் ஆகுமானவையாகவும் இருந்தால்தான் உண்பது, குடிப்பது அல்ல மற்ற தேவைகளுக்காக அவற்றை பயன்படுத்துவது கூடும். என்ன சொல்கிறாங்களாம், எந்த வகையான பாத்திரங்களாக இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்தலாம்? உண்பதாக இருந்தாலும் சரி, குடிப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்த ஆகும். அது என்னவாக இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஆனால்
தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் உண்பதற்காகவோ குடிப்பதற்காகவோ பயன்படுத்துவது கூடாது. ஆனால் அல்லாவும் சரி ரசூலாவும் என்ன சொல்லிக்கிறாங்க, தங்கமும் சரி வெள்ளி இது ரெண்டும் ஆன பாத்திரங்களை வந்து உண்பதற்கோ குடிப்பதற்கோ தகுதியற்றது. அப்படின்னா அந்த இதில் நம்ம வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரம் 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா அறிவிக்கிறார். யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா அறிவிக்கிறாங்க என்னன்னா, நாங்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தோம். அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா வந்து சொல்கிறாங்க என்னன்னா, நாங்கள் வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வந்து நாங்கள் இருந்தோம். அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். யார்? அவங்க வந்து தண்ணீர் கேட்டிருக்காங்க. யார்? ஹுதைஃபா அப்படிங்கிறவங்களோட இருக்கும்போது அவங்க தண்ணீர் கேட்டாங்க. மஜூதி ஒருவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அதில் வந்து மஜூதி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து மஜூசி அவங்க வந்து தண்ணீர் கொடுத்தார். அவர்களில் கரத்தால் அவர் பாத்திரத்தை வைத்தவுடன் அந்த பாத்திரத்தை அவர்கள் எரிந்தார்கள். அவர் மசூதி வந்து ஒருவர் வந்து தண்ணி கொடுத்தாங்க. அந்த கொடுத்த உடனே அந்த பாத்திரத்தை வந்து ஹுதைஃபா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தூக்கி அவங்களோட கையாலேயே எரிஞ்சிட்டாங்க. பாத்திரத்தை அவர்கள் எரிந்தார்கள். மேலும் கூறினார்கள், அது எரிஞ்சது மட்டும் இல்லாமல் கூறினாங்க என்னன்னா, நான் அவரை ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தடுக்கவில்லை என்றால், நான் அப்துல் ரஹ்மான் சொன்னால் நான் ஒரு முறையோ இல்லைனா இருமுறையோ நான் உங்களை தடுக்கவில்லை என்றால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் போலும் இவ்வாறு அறிவிப்பாளர் கூறுகிறார். எனினும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற செவியுற்றேன். அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு முறை இருமுறை நான் சொல்லலைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து கோவத்தோடு அவங்க வந்து அதை எரிஞ்சிட்டாங்க. அது என்னன்னா, எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறியது செவியுற்றாங்களா என்னென்னு, நீங்கள் மென்மையான தடிப்பான பட்டாடையை அணியாதீர்கள். நீங்கள் வந்து ஒரு மென்மையானதையோ, ஆண்களுக்கு சொல்கிறாங்க, மென்மையானதையோ இல்லை தடுப்பான பட்டாடையோ வச்சு நீங்கள் வந்து அணியாதீர்கள். அது மட்டும் இல்லை, தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் பருகாதீர்கள். ரெண்டான பாத்திரங்களை நீங்கள் வந்து பருகாதீர்கள். அவற்றின் பாத்திரங்கள் உண்ணாதீர்கள். அவற்றை வந்து பாத்திரங்கள் சரி உண்ணாதீர்கள். நிச்சயமாக இவை உலகத்தில் அவர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு மறுமையில் நமக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உரியதாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இவை உலகத்தில் அவர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கும், அப்படின்னா இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை மறுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த தங்கம் வெள்ளி அதில் வந்து சாப்பிடுவாங்க. இறை நம்பிக்கை ஐ மீன் நானோ நீங்களோ இறை அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களும் சரி, நம்பிக்கை கொண்ட ஆண் பெண் அனைவரும் சரி, அவங்க வந்து இந்த உலகத்தில் இவ்வுலகத்தில் வந்து அதை வந்து அவங்க வந்து தங்கத்தாலும் சரி வெள்ளியாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து அவர்களுக்காக மறுமையில் வந்து தங்கத்தால் ஆனதையும் வெள்ளியால் ஆனதையும் அல்லாஹ் கொடுப்பான். இறையை வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் இவ்வுலகத்தில் வந்து இருக்குது. இதே முஃமினான ஆண் பெண்ணுக்கு வந்து அல்லாஹ்வே மறுமை நாளில் வந்து தாரான். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இறை மறுப்பாளர்களுக்கு இவ்வுலகத்திலும் மறுமையிலான நமக்கும் நம்பிக்கையாளர்களுக்கு உரியது தான் தங்கம் வெள்ளி. அதனால் இவ்வுலகத்தில் வந்து நீங்கள் வந்து தங்கத்தாலேயோ இல்லை வெள்ளியானதையோ வச்சு உண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரம் 2, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளி பாத்திரங்களில் குடிப்பவர் தனது வயிற்றில் மடக் மடக் என்று குடிப்பதெல்லாம் நரக நெருப்பத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எத்தனை முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்கிறோனோ அப்பெல்லாம் யார் கேட்குறீங்களோ இந்த வீடியோவோ அவங்க மனதளவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு என்னோட பின்தொடர்ந்து சொல்லுங்கள். அல்லாஹ் அதுக்கு போதுமானவன். சரி வாங்க, வெள்ளி பாத்திரங்களை வந்து குடிப்பது வந்து ரசூலுல்லாஹி சொல்ல, நீங்கள் வந்து வெள்ளி பாத்திரங்களை வச்சு குடிச்சிங்கன்னா அது என்னன்னா வயிற்றில் வந்து மடக் மடக் அப்படின்னா நரக நெருப்பை எப்படி குடிக்கிறதோ அது போன்று தான் உள்ளது அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்காங்க. வெள்ளியாலான வந்து பாத்திரத்தை உண்ணாதீங்க அப்படின்ட்டு. இதுக்கு கருத்து, இந்த 2 நபிமொழிகளுக்கும் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் உண்பதையும் குடிப்பதையும் தெளிவாக தடை செய்கிறார். அப்படின்னா நபிமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கமும் சரி வெள்ளியும் சரி இது ரெண்டே வச்சு உண்பதோ குடிப்பதோ வந்து ஒரு தடை செய்யப்பட்டது. மற்ற பயன்பாடுகளுக்கு அவற்றை பயன்படுத்துவது தடை செய்யவில்லை. அதே இது மற்ற பயன்பாட்டுக்குன்னா வேறு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தலாம், அதை வந்து அல்லாஹ் தடுக்கவில்லை அப்படி சொல்கிறாங்க. எப்படி நம்ம வந்து இப்போ தங்கம் ரொம்ப ரேட்டாக இருக்கிறனால வெள்ளியை வந்து நம்ம வந்து அணிகிறோம், அப்போ அணியலாம். இந்த குடிக்கிறது உண்பதற்கு தான் அது பயன்படுத்தக்கூடாதே தவிர மித்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறான். ஆகவே சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவதும் கூடும் என்பது அறிய முடிகிறது. அப்படின்னா அப்போ நம்ம அதை வச்சு சுத்தம் செய்ய வந்து நம்மளை சுத்தமாக குளிக்கிறதுக்கும் அதை நம்ம வச்சு பயன்படுத்தலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், குடிக்கிறதுக்கும் உண்பதற்கும் மட்டும்தான் அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. எதை? தங்கத்தையும் வெளியும்.
ஒரு பாத்திரம் முழுமையாக தங்கம் வெள்ளியிலிருந்து செய்யப்பட்டிருந்தால் அல்லது தங்கம் வெள்ளியினால் மூலம் பூசப்பட்டிருந்தால் அல்லது இங்கே என்னன்னா ஒரு பாத்திரம் வந்து முழுசாவே தங்கத்தாலோ வெள்ளியிலான செய்யப்பட்டிருந்தா என்னது முழுமையாக தங்கம் வெள்ளம் அப்படி இல்லைன்னா தங்கம் வெள்ளியினால் வந்து மூலம் பூசப்பட்டிருந்தா அப்படின்னா ஜஸ்ட் மேட்டாப்பில் வந்து தங்கத்தையும் வெள்ளியை அடிச்சிருந்தாவோ அல்லது தங்கம் வெள்ளி கலந்து செய்யப்பட்டிருந்தால் அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் கலந்து செய்யப்பட்டிருந்தால் அந்த பாத்திரத்தில் உண்பது குடிப்பது கூட அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம உண்ணவும் கூடாது குடிப்பதும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இரண்டாவது சட்ட விளக்கம். இப்போ நெக்ஸ்ட் சட்ட விளக்கம் தான் பார்க்குறோம். தங்கம் வெள்ளியினால் பற்ற வைக்கப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்துவது அப்படின்னா சில நேரத்தில் வந்து தங்கத்தாலேயோ இல்லை வெள்ளியினால வந்து சில இடத்துல வந்து பற்ற வைப்பாங்க ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அதால் அடைக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் ஓட்டை விழுந்து அதை தங்கத்தினால் பற்ற வைக்கப்பட்டால் அந்த பாத்திரத்தில் உண்பதும் குடிப்பதும் கூடாது. என்னன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக தங்கத்தில் ஆனதை வச்சு அந்த ஓட்டையை வந்து அடைச்சாங்கன்னா அதை வந்து உண்பதற்கு குடிப்பதற்கு தகுதியுள்ளது இல்லை, அதை வச்சு நம்ம வந்து குடிக்கக்கூடாது. இதற்கு ஆதாரம் முன்னர் கூறப்பட்ட நபிமொழி தான். இதற்கு ஆதாரமே அந்த முன்னாடி சொன்னது தான், நீங்கள் வந்து உண்ணவோ குடிப்பவோ கூடாது. ஆனால் குறைந்தளவு வெள்ளியினால் பற்ற வைக்கப்பட்டால் அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவது கூடும். இது நீங்கள் வெள்ளியினால் சிறிதளவு வந்து நீங்கள் பற்ற வைத்திருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் தங்கத்தில் ஆனதை வந்து நீங்கள் பற்ற வைத்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓட்டை இதுக்கு பயன்படுத்தினா அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா உண்பதற்கும் குடிப்பதற்கும் தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அல்லாஹும் சொல்கிறான். அதை நம்ம வந்து சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத்திரம் உடைந்து விட்டது. உடைந்த அந்த இடத்தில் வெள்ளியினால் ஆன ஒரு வளையத்தை வைத்து பற்ற வைத்தார்கள். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாத்திரத்தை வந்து ஒரு இடத்துல வந்து ஓட்டை உழந்துருச்சு, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக வெள்ளியினால ஒரு வளையத்தை வச்சு தான் அந்த பற்ற வைத்தார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரியுது நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஓட்டை இருக்கிற இடத்துல வந்து வெள்ளியினால ஒரு இதை வச்சு தான் அடைச்சிருக்காங்க. அப்போ அதை பயன்படுத்தலாம். அதே இது என்னது கொஞ்சம் அளவில் இருந்தால் மட்டும்தான், அது வெள்ளியால் இருந்தால் மட்டும்தான். அப்போ தங்கமாக இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஆசிம் என்பவர் கூறுகிறார். இந்த ஹதீஸில் யார் தொடர்பாக இருக்காங்க? ஆசிம் என்பவர் வந்து சொல்கிறாங்க, நான் அந்த பாத்திரத்தை பார்த்திருக்கின்றேன், இன்னும் அதில் குடித்திருக்கிறேன். நான் அந்த பாத்திரத்தை வந்து பார்த்திருக்கவும் செய்கிறேன், அதில் நான் குடிச்சிருக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனது மூன்றாவது சட்ட விளக்கம். காஃபிர்களின் பாத்திரங்கள் பயன்படுத்துவது அப்படின்னா காஃபிரங்கள் சாப்பிடுவாங்க தெரியுமா? அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் சாப்பிட்ற பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாமா கூடாதா? அதுதான் மூன்றாவது சட்ட விளக்கம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் அல்லாதவர்களின் பாத்திரங்கள் பொறுத்தவரை அவை அசுத்தம் அடைந்தவை என்று உறுதியாக தெரியவில்லை. அப்படின்னா அல்லாஹை சொல்கிறான், அல்லாஹும் சரி ரசூல் சொல்கிறாங்க, அது வந்து அதுக்கு நமக்கு அது ரிலேட்டடாக அவ்வளோவா எந்த ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்லை. இப்படின்னா முஸ்லீம் இல்லாதவங்க வந்து வச்சுருக்க பாத்திரத்தை வந்து நம்ம வந்து அது சுத்தமோ அசுத்தமோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியலை. அது சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம உறுதியாக தெரியவில்லை என்றால் அசுத்தம் அடைந்தவை என்று உறுதியாக தெரியவில்லை என்றால் அவற்றை பயன்படுத்துவது கூடும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அசுத்தம் அடைந்தவை அவை அசுத்தம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? அப்போது நமக்கு வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பயன்படுத்துகிற பாத்திரம் வந்து அது வந்து அசுத்தம் இல்லை, அது வந்து சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அவை அசுத்தமானவை என்று உறுதியாக தெரிந்தால் அவற்றை கழுவிய பிறகுதான் பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா அது சப்போஸ் அவங்க முஸ்லீம் அல்லாதவர் வந்து யூஸ் பண்ணது வந்து ஒரு அசுத்தமானதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதை கழுவிட்டு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதற்கு ஆதாரம் என்னன்னா அபு ஷல்ஃபா அல் குஷானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரை, நாங்கள் வேதக்காரர்களை வசிக்கின்ற பூமியில் இருக்கின்றோம். வேதக்காரர்கள்னா ஒரு காஃபிர்களை தான் சொல்கிறாங்க. அவர்களை வசிக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து வசிக்கிறோம். சரிங்களா? யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, நாங்கள் அவர்களின் பாத்திரங்களில் சாப்பிடமா, நாங்கள் வந்து அவங்களோட தான் வாழ்கிறோம், அதனால் அவங்களோட பாத்திரங்களை சாப்பிடலாமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அபு ஷல்ஃபா அல் குஷைனி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் வேட்டை பூமியில் இருக்கின்றோம் அப்படின்னா இங்கே வந்து
நாங்கள் வந்து எங்கன்னா வேட்டையாடுற பூமியில் தான் இருக்கிறோம். எனது வில்லால் நான் ஆடுகிறேன். பயிற்றுவிக்கப்படாத எனது நாயை கொண்டும் இன்னும் பயிற்றுவிக்கப்பட்ட எனது நாயை கொண்டும் நான் வேட்டை ஆடுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, பயிற்றுவிக்கப்பட்ட நாய், பயிற்றுவிக்கப்படாத நாய் அப்படின்னா ஒரு நாய்க்கு வந்து ட்ரைனிங் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இதை பிடிச்சி கரெக்டாக கொண்டு வரும். இதே ட்ரைனிங் இல்லாமல்னா அது கொதறி வச்சுட்டோ எப்படியோ கொண்டு வரும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. நான் வேட்டையாடி இவற்றில் எது எனக்கு உண்பதற்கு ஆகுமானது, இது ரெண்டில் எனக்கு எது உண்பதற்கு ஆகுமானது என்று நான் கேட்டேன். அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினாங்க, வேதக்காரர்கள் பற்றி நீர் கூறியதில் அவர்களின் பாத்திரங்கள் அல்லது வேறு பாத்திரங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பாத்திரங்களில் சாப்பிடாதீர்கள். நீங்கள் வேறு பாத்திரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பாத்திரங்களை கழுவி விடுங்கள், பிறகு அவற்றில் சாப்பிடுங்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமறையில், நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அந்த வேதக்காரர்கள் வந்து பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதா இருந்தால் கழுவிட்டு பயன்படுத்துக. அல்லாஹுவின் பெயர் கூறி உமது வில்லாவில் நீ வேட்டையாடியதை நீ சாப்பிடு. அல்லாஹுடைய பெயர் கூறி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதில் சாப்பிடு. பயிற்றுவிக்கப்பட்ட உனது நாயை கொண்டு நீ பிஸ்மில்லா கூறி வேட்டையாடுவதை நீ சாப்பிடு. பயிற்றுவிக்காத உனது நாயை கொண்டு நீ வேட்டையாடுவத அந்த பிராணியின் உயிருடன் நீ பெற்ற பின்னர் அதை நீ அறுத்துவிட்டால் நீ அதை சாப்பிடு. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமறை குர்ஆனில், நீ வந்து வேட்டையாடுறத அது வந்து கரெக்டான இடத்துல இது பண்ணிடுச்சுன்னா அது பிஸ்மில்லா சொல்லி நீ வந்து அப்படி இல்லைன்னா, ஏன்னா அது வந்து நாய் பயிற்றுவிக்கப்பட்ட அது கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த நாய் வந்து உயிரோடு தான் கொண்டு வரும். சப்போஸ் பயிற்றுவிக்காத நாய் தான் கொண்டுட்டு அதை கொண்டு வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நீ பயிற்றுவிக்கப்பட்ட நாயாக இருந்தால் அது நீ வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டு நீ வந்து சாப்பிடு. சப்போஸ் நீ பயிற்றுவிக்காத நாயாக இருந்தால் அந்த பிராணியின் உயிருடன் நீ பெற்ற பின்னர் அதை நீ அறுத்து விட்டால் நீ அதை சாப்பிடு. சப்போஸ் அது பயிற்றுவிக்காத நாய் உயிருடன் கொண்டு வந்துச்சுன்னா அதை நீ வந்து அறுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபிர்களின் பாத்திரங்கள் அசுத்தமாக இருக்கின்றன என்று உறுதியாக அறிய முடியவில்லை என்று. அப்படின்னா காஃபிர்களுடைய பாத்திரங்கள் வந்து அசுத்தமாக இல்லை, சுத்தமாக தான் இருக்குது நமக்கு தெரியுது. அது வந்து அசுத்தம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாத்திரங்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது வந்து சுத்தம் இல்லை, அசுத்தமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து காஃபிரோட பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களும் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணின் பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து உழு செய்தார்கள். அப்படின்னா முஷ்ரிக்னா ஒரு ஹிந்துவை தான் குறிக்கிறான். அவங்களுடைய பெண்ணின் பாத்திரத்தை வச்சு தான் தண்ணீர் எடுத்து உழு செஞ்சுருக்காங்க. வேதக்காரர்களின் உணவே அல்லாஹ் நமக்கு ஆகமாக்கி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வேதக்காரர்கள் வேட்டையாடுறவங்களோ இல்லை காஃபிர்களோ அவங்களுடைய இதை வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கா, அல்லாஹு தாலா வந்து நமக்கு வந்து ஆகமாக ஆக்கி தான் செஞ்சுருக்கா. அப்படின்னா நம்ம வந்து அதை உண்ணலாம். அவர்கள் நமக்கு உணவளிப்பதாக இருந்தால் அவர்களின் பாத்திரங்களில் தான் நமக்கு உணவளிப்பார்கள். சப்போஸ் நம்ம போய் சந்திக்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்க என்ன பாத்திரங்கள் பயன்படுத்திருக்கோம் அதை தான் நமக்கு வந்து தருவாங்க. ஆகவே அவர்களின் உணவு நமக்கு ஆகுமானதாக இருக்கும்போது அவர்களின் பாத்திரமும் ஆகுமானதாக தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அவங்க நமக்கு உணவு தர்றதுனால அவங்க தர உணவு நமக்கு ஆகுமானதாக இருந்துச்சுன்னா அப்போ அவங்க தர நமக்கு பாத்திரமும் ஏன்னா அது ஆகுமானதாக தான் இருக்கும். ஆனால் அது அசுத்தமானது என்று உறுதியாக தெரிந்தால், சப்போஸ் அது வந்து அசுத்தமானதா அப்படிங்கிறது உனக்கு உறுதியாக தெரிந்தால் ஆனால் அது அசுத்தமானது என்று உறுதியாக தெரிந்தால் மட்டும் நான் அந்த பாத்திரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அது வந்து அசுத்தமானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த பாத்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆதாரம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறார்கள், யஹூதி ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்லி ரொட்டி இன்னும் வாடை வீசும்படியான எண்ணெயை அல்லது கொழுப்பை உணவாக ஏற்பாடு செய்து அவற்றை உண்பதற்காக அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் அழைப்பை ஏற்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க என்னன்னா, யஹூதின்னு ஒருத்தவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அழைச்சிருக்காங்க. எதுக்குன்னா பார்லி அப்படிங்கிற ஒரு ரொட்டியும் இன்னும் வாடை வீசும்படியான ஒரு எண்ணெயை வச்சு அவங்க வந்து அல்லது கொழுப்பை உணவாக ஏற்பாடு செய்து அவற்றை உண்பதற்காக அவங்க வந்து அழைத்தார்கள். அந்த அழைப்புக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த அழைப்பை ஏற்றார்கள். அப்படின்னா நான் வாரேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. இதுல இருந்து கருத்து என்னன்னா, அந்த யஹூதி சமைக்க உணவும் அவருடைய பாத்திரமும் சுத்தமானதாக இருந்த காரணத்தில்தான். அப்படின்னா யஹூதி வந்து சமைச்ச உணவும் சரி, அவங்க பயன்படுத்தின பாத்திரமும் சரி சுத்தமாக இந்த காரணத்தினால மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த உணவை வந்து அவரோட பாத்திரத்திலே வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ நெக்ஸ்ட் சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, 4வது சட்ட விளக்கம். இறந்து போன பிராணிகளின் தோள்களினால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் சுத்தம் செய்வது. அப்படின்னா இறந்து போச்சு அந்த பிராணிகளோட தோள்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களை வச்சு நம்ம சுத்தம் செய்வது கூடுமா கூடாதா? எந்த பிராணிகளை நாம் அறுத்து புசிப்பது கூடுமோ அவை ஆடு மாடு ஒட்டகம் போன்ற எந்த பிராணிகளை வந்து நம்ம அறுத்து சாப்பிட்றோமோ அது என்னென்ன ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை இறந்து விட்டால் இது வந்து இறந்துருச்சுன்னா அவற்றின் தோள்களை பதனிட்டு பயன்படுத்துவது கூடும். அப்படின்னா அப்படிப்பட்ட தோள்களை வந்து நம்ம பாதுகாத்து பயன்படுத்துவது நம்ம வந்து கூடும். அதற்கு ஆதாரம் என்னன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுவதை நான் செவியுற்றேன். அவங்க சொன்னதை நான் வந்து கேட்டிருக்கேன். எந்த ஒரு இஹாப் தோளாக இருந்தாலும் பதனிடப்பட்டு விட்டால் திட்டமாக அது சுத்தமாகிவிடும். அப்படின்னா அது வந்து பதனிடப்பட்டுனா ஒரு பாதுகாத்து வச்சுனா அந்த இது நமக்கு வந்து சுத்தமாக விட்டது தான். இந்த ஹதீஸை தனது சுனஸ் நூலின் பதிவு செய்து விட்டு இமாம் திர்மிதி ரலியல்லாஹு அவர்கள் பின்வருமாறும் கூறுகிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இதில் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதை பின்தொடர்ந்து இமாம் திர்மிதி ரலியல்லாஹு அவர்களும் கூறுறாங்க. என்னன்னா, நல் இப்னு ஜுமைல் என்ற அறிஞர் கூறுவதாக அறிஞர் இஷ்ஹாக் கூறுகிறார், எந்த பிராணியின் மாமிசத்தை சாப்பிடுவோமோ அதனின் தோலுக்காக இஹாப் என்று சொல்லப்படும். நம்ம வந்து எந்த பிராணியோட உடைய மாமிசத்தை வந்து நம்ம சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்றப்பட்டதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தோலுக்கு தான் நம்ம வந்து இஹாப் என்று சொல்லப்படும். அப்படின்னா நம்ம அறுத்து எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதோடைய தோலை தான் இஹாப்னு நம்ம வந்து சொல்லுறோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நான் செவியுற்றேன். அவங்க வந்து செவியுற்றிருக்காங்க. என்னன்னா, இஹாப்னது நமக்கு எதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அதோடைய தோலை தான் இஹாப். தோல் பதனிடப்பட்டு விட்டால் திட்டமாக அது சுத்தமாகிவிடும். எதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அதுக்குரிய தோல் வந்து பதனிடப்பட்டுனா பாதுகாத்து விட்டால் அது வந்து கண்டிப்பாக சுத்தமாகிவிடும். மைமுனா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறார்கள், மைமுனா அவர்களின் அடிமை பெண் ஒருவருக்கு தர்மமாக வழங்கப்பட்ட ஆடு ஒன்று இறந்துவிட்டது. மைமுனா அவர்களுக்கு வந்து ஒரு அடிமை பெண் ஒருவருக்கு தர்மமாக வழங்கப்பட்ட ஒரு ஆடு வந்து ஒன்று இறந்துருச்சான். அதை அவர்களின் தெருவில் ஓரமாக எரித்து விட்டார்கள். தெருவில் வந்து ஓரமாக தெருவில் வச்சு அது ஓரமாக வந்து அதை எரித்து விட்டார்கள். அந்த ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்ற போது அந்த ஆட்டை வந்து அந்த எரிச்ச ஆட்டை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கடந்து சென்ற போது அவர்கள் இதன் தோலை எடுத்து அதை பதனிட்டு அதன் மூலம் பயன்பெற்று இருக்க வேண்டாமா அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இதை எரிச்சிங்க, அதை வச்சு நீங்கள் பதனிட்டு பட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் இறந்து போன ஆடை வந்து இப்படி வந்து எரிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அது இறந்து போனது என்று அவர்கள் அது வந்து இறந்து போயிருச்சு, அதனால தான் நாங்கள் வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தடுக்கப்படவில்லை. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தடுக்கப்பட்டதெல்லாம் அதை இறந்ததை உண்பதை தான். அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, இறந்துருச்சுன்னா நீங்கள் உண்ணக்கூடாது, அதை மட்டும்தான் ரசூல் நான் வந்து தடுத்திருக்கேனே தவிர அது இறந்ததை வந்து என்னது பதனிடப்பட்டு நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதோடைய கருத்து என்னென்னா, நாம் அறுத்து சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணி தானாக செத்து விட்டால், சப்போஸ் நம்ம வந்து அறுத்து சாப்பிடக்கூடிய இது வந்து தானாக இறந்துருச்சுன்னா அதன் மாமிசத்தை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, அதோடைய இதை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை உரித்து அதனுடைய தோலை நமது தேவைகளுக்காக பயன்படுத்துவது கூடும். ஆனால் அப்படிப்பட்ட இதை நம்ம வந்து அதோடைய தோலை வந்து இது பதனிட்டுப்பட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம், அது வந்து கூடும். அப்படின்னா அது வந்து பயன்படுத்தலாம் என்பது இந்த ஹதீஸில் வந்து நமக்கு விளக்க முடிகிறது. அதுக்கு அல்லாஹ் கூறுகிறான், நபியை கூறுவீராக, நபி சொல்லுங்க, உண்பவருக்கு தடுக்கப்பட்டதாக எதையும் நான் எனக்கு வகை அறிவிக்கப்படுவதில்லை காணவில்லை, அது இறந்து போனதாக இருந்தாலே தவிர. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்னா
இங்கே என்ன சொல்கிறாங்களா, உண்பதற்கு தடுக்கப்பட்டதாக எதையும் நான் வந்து வகையாக அறிவிக்கப்படவில்லை. இறந்து போனால் மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. நாம் அறுத்து புசிப்பதற்கு ஆகுமானதாக பிராணிகளின் தோல்களை நாம் பயன்படுத்துவது கூடாது. அப்படின்னா நாம் அறுத்து புசிப்பதற்கு ஆகுமாகாத பிராணிகளை, அப்படின்னா நம்ம அறுத்து அது புசிப்பதற்கு நமக்கு பயன்படுத்தாத வேறு மற்ற உயிரினங்கள் அது வந்து தோள்களை வந்து நம்ம பயன்படுத்துவது கூடாது. அந்த பிராணி இறந்த பின்னர் அல்லது அது உயிருடன் இருக்கும்போது அறுத்து அதன் தோலை உரித்து பதனிட்டாலும் சரி. சப்போஸ் நம்ம இறந்ததுக்கப்புறம் மிச்சம் இது இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தோலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. எந்தெந்த தோலை நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, மிற்ற விலங்குகள், அதோடைய தோலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. பாடத்தின் சுருக்கம்: உண்பதற்கு ஹலாலான பிராணியின் தோல் சுத்தமானதாகும். அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதோடைய தோல் வந்து கண்டிப்பாக சுத்தமானதா. அந்த பிராணி தானாக இறந்த பின்னர் அதன் தோலை உரிக்கப்பட்டு பதனிடப்பட்டாலும் அல்லது அது அறுக்கப்பட்டு பின்னர் அதன் தோல் உரிக்கப்பட்டு பதனிட்டப்பட்டாலும் சரி. அது எப்படி நம்ம வந்து பதனிட்டப்பட்டாலும் அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். எது? ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற நம்ம சாப்பிடக்கூடியது. உண்பதற்கு ஹலால் ஆகாத பிராணியின் தோல் எந்த நிலையிலும் அதன் பயன்படுத்துவது கூடாது. சப்போஸ் ஹலாலால் இல்லாத மற்ற பிராணிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தோல்களை வந்து நம்ம வந்து எந்த நிலையிலும் பயன்படுத்துவது வந்து கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இன்ஷால்லா இதோட முடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேவையான நிறைவேற்றுவது மற்றும் அதன் ஒழுக்கங்கள். இன்ஷால்லா இது வந்து அடுத்த இதில் வந்து இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.